இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி கோதுமை தோசைக்கு மாவெல்லாம் கலக்கும்போது நம்ம தண்ணி சேர்த்து கலக்கும்போது மாவு கட்டிப்படும். அப்படி கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நீங்கள் மாவை எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் கலந்தீங்கன்னா உங்களுக்கு மாவு கட்டி இல்லாமல் ஈஸியாக கலக்க வரும். 1 அல்லது 2 நிமிஷத்துக்கு விட்டால் போதும். இப்போ நம்ம அதை கலக்கும்போது நமக்கு பெரிய அளவு வந்து கட்டிப்படாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெரிய அளவு வந்து கட்டி இருக்காது. நமக்கு வந்து தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலக்கலாம். ஓரளவுக்கு கலக்கிட்டு நமக்கு வந்து இதில் தேவையான தண்ணி விட்டு கலக்கலாம். பாருங்கள், நம்ம சிம்பிளாகவே மாவு சூப்பராக கலக்கி எடுத்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.